டாக்டர் ஸ்ரீபா ஜெயன் சிஸ்டர் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், வெல்கம் சிஸ்டர். ஐ எம் ஆடிபிள்? praise the Lord brother. ஓகே ஓகே. நம்ம சங்கீதம் 65 நம்ம வாசிக்கலாமா? சுஜாதா சிஸ்டர் வாசிக்கலாம். ஓகே சிஸ்டர். தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமன யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையும் களிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம சங்கீதம் 65 தியானித்து கொண்டு வரோம். இந்த சங்கீதம் 65ல நம்ம பார்த்த மாதிரி ஆண்டவர் இது அடுத்த த காட் ஆஃப் நேச்சர் அப்படின்ற அந்த டோன்ல நம்ம 65ல இருந்து 68ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 65ஆம் சங்கீதம் 3 பிரிவாய் நம்ம பார்க்கலாம். முதல் 4 வசனங்கள், He is the savior of sinners. அவர் பாவிகளை ரட்சிக்கிறவர். அவரிடத்துல நம்முடைய குற்றங்களுக்கு பாவ நிவிர்த்தி உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். 5ல இருந்து 8, He is the ruler of nations, of all nations. அவர் அனைத்து சர்வ ஆளுகை உள்ளவர், வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இந்த வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். இந்த 6ஆம் வசனத்துல அவர் வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். அப்போ ஆண்டவருக்கு கர்த்தரை பற்றி 2 விதமான காரியங்கள், ஆண்டவர் 2 விதத்துல மனுக்குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒன்று ஜெனரல் ரெவலேஷன், இன்னொன்று ஸ்பெஷல் ரெவலேஷன். இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன் ஒரு சிறப்பு குறிப்பான வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது அதிகமாய் வேத புத்தகத்தினால் வார்த்தையினாலும் அவர் செய்த அற்புதத்தினாலும் ஆண்டவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். So there is always 2 revelations, a general revelation and a special revelation. So நம்ம all scripture is God breathed, it is written அப்படின்னு சொல்லி நம்ம 2 தீமோத்தேயுல வாசிக்கிற மாதிரி, அதே நேரத்துல ஒரு காமனான ரெவலேஷன் எப்படி ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா த்ரூ ஹிஸ் கிரியேட்டட் ஒர்க்ஸ். வானங்கள் அவருடைய மகிமையை விவரிக்கிறது. அதே மாதிரி ரோமர்ல 1ஆம் அதிகாரம் 18ல இருந்து 20ஆம் வசனம் வாசிக்கும் போது ரொம்ப கிளியரா பவுல் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் எங்க அப்படின்னு கேட்கிற ஜனங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடியே ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும்.
அப்படின்னு சொல்லி இந்த கிரியேஷன்ஸே ஆண்டவர் தான் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப கிளியரா சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது இயற்கையான ஒரு வெளிப்பாடு. அப்போ வந்து தாவீது வந்து இந்த சங்கீதத்திலையும் அவர் இயற்கையின் மூலம், இயற்கையின் மேல அவர் செலுத்துற அந்த ஆதிக்கம், அந்த வல்லமைய வந்து அழகாய் சித்தரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். David points to Lord's incredible creations in nature as evidence of his power. So இந்த இயற்கையின் மேல ஆண்டவருடைய வல்லமைய மிக அழகாய் தாவீது வந்து சொல்றத பார்க்கிறோம். உம்முடைய பலத்தினால் நீர் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிறீர். பர்வதம், மவுண்டன் அப்படின்னும் போது அது மிகுந்த வலிமை, ஸ்ட்ரெங்க், ஸ்டெபிலிட்டி, பெர்மனன்ஸ் அண்ட் பவர். அது இடம் பெயராது, அது மிகுந்த உறுதியானது, அது மிகுந்த பலம் உள்ளது என்பது நம்ம எல்லார் நினைவுக்கும் வருது. அப்போ அதை உண்டாக்கின தேவன் அதை காட்டிலும் பலமுள்ளவர் அப்படின்றத மிக அழகாய் சொல்றாரு. உம்முடைய பலத்தினால் நீர் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிறீர். அப்போ வந்து அந்த உறுதிப்படுத்துகிறீர் அப்படின்றது இங்கிலீஷ்ல girded அப்படின்னு இருக்கு. அதாவது உடுத்தி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 148லயும் நம்ம அதை வாசிக்கிறோம். அவர் வந்து மலைகளே, மேடுகளே, கனி மரங்களே, கேதுருக்களே, கர்த்தரை துதிங்கள் என்று சொல்றாரு. எல்லாரையும் அழைக்கிறத பார்க்கிறோம். As people gaze on the mountains, they are impressed with its firmness and strength. ஒரு மலையை நம்ம பார்க்கும் போது, இந்த வெஸ்டர்ன் காட்ஸை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம ஏரியால. அப்போ அதனுடைய அந்த அழகு, உறுதித்தன்மை, உயர்ந்த வலிமையை பார்க்கும் போது நம்ம ஆச்சரியப்படுகிறோம். ஆனா அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, அதை காட்டிலும் அதை சிருஷ்டித்த ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ உறுதியுள்ளவர், அவர் எவ்வளோ மாறாதவர், உறுதித்தன்மை வாய்ந்தவர் என்பதும் நமக்கு புரியணும். அப்போ அவர் கர்த்தர் வந்து அவருடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிறவர். அதனாலதான் சங்கீதக்காரர் 121 கூட அவர் வந்து அந்த மலையை பார்க்கும் போதே அது வந்து அங்கிருந்து உதவி அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். நான் உயர பார்க்கும் போது, நான் மவுண்டனை பார்க்கிறேன்னா அதை சிருஷ்டித்த அந்த வல்லமையுள்ள தேவனை, அங்கிருந்து கூட எனக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா, we should understand that the strong mountains were formed by an even stronger creator. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் he is very powerful. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செயலாற்றுவதற்கு அவர் மிகுந்த வலிமை உள்ளவர். அதாவது என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்றத பார்க்கிறோம். சோ நம்ம வாழ்க்கையில பலவீனமான காரியங்கள்ல இருந்து நம்மளை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் போதுமானவர். அதே மாதிரி நமக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர், அவர் வந்து அதை அந்நாள் வரைக்கும் அவர் முடிக்க கிருபை தருவார் என்பதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதே மாதிரி எபிரேயர் 13ல நம்ம வாசிக்கிற மாதிரி அவர் வந்து அவருடைய சித்தத்தின்படி எல்லா நற்கிரியும் செய்ய நம்மை வந்து நடத்துவார். அப்போ பர்வதங்களையே பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன் நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள் அனைத்திற்கும் அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு பலன் அனுதினம் நமக்கு கொடுக்கப்பட்டே இருக்கிறது என்பது இந்த வசனங்கள்ல இருந்து புரியுது. அண்ட் அந்த 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் வந்து இன்னும் ஆண்டவர் தன் இயற்கையின் மேல எவ்வளவாய் வல்லமை செலுத்துகிறார் என்பது தெரியுது. சமுத்திரத்தோடைய மும்முரத்தையும் அலைகளின் இறைச்சலையும் அமளியையும் அமர்த்துகிறீர். அப்ப அந்த ஓஷன் சீஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹையஸ்ட் மேக்னிஃபிசன்ட் கிரியேஷன். அது ஒரு அற்புதமான படைப்பு. அதை மனுஷனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா ஆண்டவர் மிக அழகாய், எவ்வளோ பெரிய சமுத்திரமா இருந்தாலும் அதன் மும்முரத்தை அடக்குகிறவர், அலைகளின் இறைச்சலை அமர்த்துகிறவர், ஜனங்களின் அமளி அப்படின்னு சொல்லும் போது நிறைய நேரத்துல வேதாகமத்துல அது வந்து சமுத்திரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு, எதிரி நேஷன்ஸ் எல்லாரையும். சோ அனைத்தையும் அவர் அமர்த்துகிறவர்.
ஏசாயா 17 நம்ம வாசிக்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற தேசங்களை அவர் வந்து ஸ்டாமி சீஸ்க்கு ஒப்பிடுறாரு. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரள்களும் பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல் இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த ரிபெல் பண்ற அந்த நேஷன்ஸை கூட ஆண்டவர் அமைதிப்படுத்தி அவர் வந்து அவங்கள அமைதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் சமுத்திரங்களின் மும்முரம், அலைகளின் இரைச்சல், ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். நமக்கு எதிரா வருகிற ஜனங்கள், சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகளை கூட அவர் அமர்த்துகிறார். அதே நம்ம யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சோ anything was created by God. அதனால அவருக்கு அனைத்தின் மேலும் வல்லமை இருக்கு. So he demonstrated his power to quiet the raging waves on the Sea of Galilee. அதனாலதான் அவர் மார்க் 4 சொல்றாரு, டிசைபிள்ஸ் அவரை பார்த்து சொல்றாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி கொள்றாங்க. ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன். அவர் அப்படியாய் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். பர்வதங்களை அவர் உறுதிப்படுத்துகிற தேவன், சமுத்திரங்களை அலைகளின் இரைச்சலையும் அவர் அமர்த்துகிற தேவன் என்பது இந்த வசனங்கள்ல மிக அழகாய் விளக்கப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள், காலையும் மாலையையும் களிக்கூற பண்ணுகிறீர். கடையாந்திர இடங்கள் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இஸ்ரவேல், குறிப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்பதான் இந்த சங்கீதம் மையமாய் பேசி கொண்டிருக்கு. அப்போ வந்து அதுல இருந்து கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்கள், டு ஆல் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, அனைத்து ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவரை பற்றின அந்த வல்லமையின் காரியங்கள் அதெல்லாம் அவங்க கேள்விப்படும் போது பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். சோ ஆண்டவர் நம்ம நேற்று தினத்துல பார்த்த மாதிரி அவர் செங்கடலை பிளப்பதை வந்து ராகாப் கூட அவங்க ஊர்ல கேள்விப்பட்டு அவங்க வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது எங்களுக்கு மிகுந்த கலக்கமா இருந்துச்சு அதை கேட்கும் போது அப்படின்னு சொல்லி. சோ அனைத்து ஆண்டவருடைய ஆசம் டீட்ஸ், ஆண்டவர் செய்கிற அடையாளங்கள் அனைத்துமே அனைத்து தேசங்களும் கேட்கும் போது அவர்களுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு பயத்தையும், ஆண்டவர் உண்மையான தேவன் என்பதையும் புரிய வைக்குது. சங்கீதம் 47 நம்ம வாசித்தோம், உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்குமான மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, அனைத்து ஜனங்களையும் அவர் வசப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 47 3 4 நம்ம வாசிக்கிறோம். அண்ட் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து ஜனங்களுக்கும் உரியது, ஃப்ரம் ஆல் கல்ச்சர் அண்ட் பேக்ரவுண்ட். அதுதான் முடிவாய் வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம். அவர் முத்திரைகளை உடைக்கும் போது சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து தேவனுக்கென்றும் உடைய ரத்தத்தினால் மீட்டு கொண்டு அப்படின்னு வருது. நாங்க பூமியிலே அரசாளுவோம் என்று அவங்க ஒரு புதிய பாட்டை பாடுறாங்க. சோ சகல கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள் அதற்குள்ள அடங்குறாங்க, நாட் ஒன்லி த இஸ்ரேலைட்ஸ். அண்ட் இப்படி கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் ஆண்டவருடைய அடையாளங்களை பார்த்து பயப்படுறாங்க. பகலும் இரவும் ரெண்டுமே வந்து ஆண்டவரை பத்தி விட்னஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். அடுத்து 3ஆம் பகுதி 9 - 13 நம்ம பார்க்கும்போது, அவர் தான் நம்மளை பராமரித்து போஷிக்கிறவர், அவர்தான் அந்த விவசாயம், அந்த மழை அனைத்திற்கும் பலன் தருகிறவர், கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 9 - 13 9th verse பார்க்கும்போது அவர் என்னெல்லாம் செய்யறாரு, அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நோட், அவங்களுடைய அந்த அறுவடை பண்டிகையில அதுல ஒரு தேங்க்ஸ் கிவிங் பாடலாய் இது இருக்குன்னு நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம். அப்ப தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். யூ விசிட் த எர்த் அண்ட் வாட்டர் இட். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். த ரிவர் ஆஃப் காட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். யூ ப்ரொவைட் தேர் கிரெயின் அண்ட்
ஃபார் சோ யூ ஹாவ் ப்ரிப்பேர்ட் இட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சங்கீதம் வந்து சியோனிலே துதியானது உமக்கு அமைந்து காத்திருக்கிறது. அதாவது நாங்க உமக்காக வெயிட் பண்றோம் டு பிரைஸ் யூ, டு ஷவுட் அண்ட் பிரைஸ் யூ. நாங்க அப்படியே சைலண்டா ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்குது. ஸோ ஆண்டவருடைய ப்ரொவிஷனுக்காக, ஆண்டவருடைய குட் ஒர்க்ஸ்க்காக ஜனங்கள் ஆர்வமாய் காத்து கொண்டு இருக்கிறாங்க அவரை துதிப்பதற்கு. ஸோ இந்த கடைசி பகுதியில ஆண்டவர் கொடுக்கிற அந்த விளைச்சல், அதெல்லாம் நம்ம லிட்ரல் மீனிங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஃபார் காட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் கிராப்ஸ். அப்போ அந்த வருஷத்துல ஒருவேளை அவங்களுக்கு கிடைத்த ஒரு எக்ஸலண்ட் ஹார்வெஸ்டுக்காகவோ இல்லை என்றால் கிடைக்க போற ஒரு ஹார்வெஸ்ட் சீசனுக்காக ஒரு பிரேயரா இந்த வசனம் இருக்கு. ஏன்னா நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றா இருக்கிறார்கள், நடுகிறவனாலும் அல்ல நீர்ப்பாய்ச்சுகிறனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று நம்ம அனைவரும் அதை அறிந்திருக்கிறோம். அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மழையை அனுப்புகிறார். God generously sends rain to enrich the soil. மண்ணை வளப்படுத்த கடவுள் தாராளமாய் மழையை அனுப்புகிறார். அப்போ since the dawn of creation, அவர் வந்து பூமியை சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு பார்த்து பார்த்து அவர் படைத்த ஒரு படைப்பையும் அவர் ரொம்ப கேர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஜெனிசிஸ் ஆதியாகமம் 2 நம்ம 6 வாசிக்கும் போது, அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. அவர் பூண்டுகளை, அவர் ஒவ்வொரு விதை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செடி கொடிகளை அவர் வந்து சிருஷ்டிக்கிறார். அப்ப அதுக்கு மழை தேவை என்று சொல்லி அதை எல்லாமே ஒரு சீக்வென்ஷியலா அடுத்தடுத்து அழகாய் செய்து வருகிறத நம்ம வாசிக்கிறோம். அதே நேரத்துல 27ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28 அவர் சொல்லும் போதே ஆசீர்வாதமாய் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக என்று சொல்றத பாக்குறோம். ஸோ காட் நியூ வெரி வெல், அதாவது லேண்டை ப்ரொடக்டிவா ஆக்குறதுக்கு மழை பெய்ய பண்ணணும், அதற்கு என்ன தேவையோ அதை செய்தால்தான் அந்த விளைச்சலை அவர் சீசனலா அழகா செய்கிற தேவன், அவர் பராமரிக்கிற தேவன். 10ஆம் வசனத்துல அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் படைசால்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், அதை மழைகளால் கரைய பண்ணி பயிரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு அபண்டன்ட் ஹார்வெஸ்ட், ஏதோ விளைச்சல் என்று அல்ல, சுமாரான விளைச்சல் அல்ல, கர்த்தர் கையிடும் போது அங்க ஒரு அபண்டன்ட் ஹார்வெஸ்ட் கொடுக்கிறாரு. அப்போ அவங்க வந்து ஃபார்மர்ஸ் பிளான்ட் பண்றாங்க, ஒருவேளை மழையோ தண்ணியோ இல்லைன்னா அவங்க நடவு செய்தது எல்லா முயற்சிகளும் பலனற்றதா போயிருக்கும். அண்ட் ஹென்ஸ் காட் ப்ரொவைட்ஸ் ரெயின். அந்த மழை தண்ணீர், அதுல சொல்லப்பட்டிருக்கிற வரப்புகள், படைசால்கள், அந்த ரிட்ஜஸ், அந்த வாய்க்கால்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த பாசனம் பண்ணுகிற அந்த எல்லா இரிகேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அது தண்ணீரை நிரப்புகிறது என்று நம்ம பார்க்கிறோம். சோ பயிரிடப்பட்ட நிலத்துடைய பள்ளங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் கொடுக்கும் போது, ஆசீர்வதிக்கும் போது அது நிறைந்த தண்ணீரால் நிரம்புகிறது. இல்லை என்றால் அந்த அந்த சாயில் வந்து மென்மை ஆகாது, அது ஹார்ட் சாயிலா தான் இருக்கும். when God is filling everything with enough water, அப்போ வந்து அந்த பூமி வந்து நல்லா மென்மையாய் மாறுகிறத பார்க்கிறோம். So because of God's providential provision of water, the farmers plant and grow and bless the consumers of its harvest. அப்போ வந்து அதனாலதான் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஒரு மழை தண்ணீரை குறித்து எவ்வளவு அழகாய் சங்கீதக்காரர் எழுதுறாரு. இதையே நம்ம தேசத்துல இப்போ வறட்சி ஆரம்பித்திருக்கிற இந்த சம்மர் சீசன்ல இந்த வசனங்கள் நமக்கு அதை நினைவு கூறுகிறது. அவர் தான் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் மழையினால கரைய பண்ணுகிற தேவன் அப்படின்றத நம்ம இதுல கூட பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று வாசிக்கிறோம். So it is talking about a 1-year process. இவங்க வந்து ஒரு ஹார்வெஸ்ட் சீசனுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. அப்போ you have crowned the year அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்தோடைய கடின உழைப்பை குறிப்பிடப்படுது. ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிள் அவங்க வந்து அந்த சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட், அவங்க விதைத்ததுல இருந்து the seed being sown,
the earth watered, பூமி வந்து தண்ணீரால் நிரப்பப்படுறது, அப்புறம் அதெல்லாம் முளை விடுறது, அதுக்கப்புறம் அது ஒரு வேளை அது அரிசியோ கார்னோ அது கதிர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா முதிர்ச்சி அடைகிறது, அப்புறம் அவங்க அதை அறுக்கிறது. சோ இப்படியாய் அந்த ஃபுல் சீசன் ஆஃப் த இயர் அது முழுவதுமாய் அது வந்து கர்த்தர் அவருடைய நன்மையால் முடிசூட்டுகிறார். சோ அதுதான் அந்த வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அப்படின்னும் போது அவருடைய பாத் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. அது என்னன்னா எபிரேய மூல வார்த்தையில அவருடைய பாதை அப்படின்னு சொல்லும்போது சம்திங் விச் ரிவால்வ்ஸ், ஏதோ உருண்டு கொண்டிருக்கிற ஒன்று. அப்போ வந்து ஒரு வீல், ஒரு எப்படி ஒரு வண்டி சக்கரம் வந்து உருண்டு போகுமோ அதை குறிக்குது. ஏனென்றால் ஆண்டவர் வந்து நம்ம சங்கீதம் 104 வாசிக்கிறோம், அவர் மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றின் செட்டைகளின் மேல் செல்லுகிறார். எபிரேய பொயட்ரியில அடிக்கடி ஆண்டவர் வந்து அவர் அப்படியே வானங்களுக்குள்ள ஒரு ரதத்துல போற ஆண்டவராய் சித்தரிக்கிறாங்க. சோ அவர் வந்து அந்த அவர் வானத்தையே ரதமாக்கி மேகங்களையே ரதமாக்கி அவர் போறாரு. அப்ப அவருடைய பாதை வந்து நெய்யாய் பொழிகுது. அவர் போற அந்த சேரியட் பாத் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அதுல வந்து அவ்வளோ ஒரு செழிப்பு, ஒரு ஃபர்டிலிட்டி, ஒரு இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அழகாய் உணர்த்துகிறது. சோ ஆண்டவர் எங்க வந்திருக்கிறாரோ, ஆண்டவர் எங்கெல்லாம் அவர் வந்து தன்னுடைய காலடிகளை பதிக்கிறாரோ, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள, நம்மளுடைய வேலை ஸ்தலமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஜன உறவுகள்ல இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய ஐஸ்வர்யம், அவருடைய அந்த மகிமை, அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஒரு காரியம். It dispenses riches and blessings that makes the path shine after him என்று சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். So wherever God goes, if it is men or works, he leaves tokens of mercy and rich blessings. அத வந்து இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுது. அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். It is not something very seasonal. All through the year ஆண்டவர் வந்து இதுக்கு இது தேவைன்னும் போது அது ஸ்ப்ரிங்கா இருக்கட்டும், அது டியூ பனியை வருஷிக்கிற சீசனா இருக்கட்டும், அனைத்தையுமே அவர் கண்ட்ரோல் வைக்கிறாரு. அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று இந்த வசனம் சொல்லுது. 12ஆம் வசனத்துல வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. It drops on the pastures of the wilderness. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பா இருக்கிறது. அவருடைய அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம பார்க்கும்போது இப்படியாய் அந்த மழை பெய்யறதுனால அந்த வைல்ட் ஃப்ளவர்ஸ். சோ ஆண்டவர் அந்த நேச்சர் மேல ஆண்டவருடைய கிருபையின் கரத்தை இன்னும் அதிகமாய் தியானித்துட்டு இருக்கோம். அப்போ வந்து எல்லா கிராஸ், வைல்ட் ஃப்ளவர்ஸ், அன்கல்டிவேட்டட் லேண்ட்லயும் அவருடைய ஆசீர்வாதங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்க்கிறோம். The scene is beautiful and it brings joy to those who see it அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் இத வந்து கொஞ்சம் லிட்ரலா நம்ம பார்க்கும் போதும் ஒரு சிம்பாலிக்கா இது எதை குறிக்குது என்றால், அவங்க எல்லாருக்கும் அந்த பரம கானான், அந்த வாக்குத்தத்தம், அந்த மில்லினியல் ரெயின்ல எப்படி ஆண்டவர் எப்படி அதை கேரண்டி பண்ணுவாரு, தனக்கு அவர் வந்து எசேக்கியேல் 20:6 நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்துல அவர்களை கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அது வந்து அன்னைக்கு அந்த இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசத்தை குறித்தது. ரெண்டாவது, அது எல்லாமே ஒரு ஒபீடியன்ஸ் தான் உங்களுக்கு செக். சோ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர் தேசத்துல மழையை வருஷிக்க பண்ணுகிறார் என்றால் ஜனங்கள் வந்து இன்டைரக்டா அவங்க ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படியும் போதுதான் அவங்களுக்கு வந்து அந்த மழைக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சோ எங்கெல்லாம் வறட்சி பஞ்சம் அப்படி இருக்கோ ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறந்திருக்கிறாங்க அப்படின்றதும் இந்த பகுதியில நம்ம புரிந்து கொள்றோம். அதே நேரத்துல எர்த்தோட மில்லினியல் கிங்டம், அந்த 1000 வருட அரசாட்சிய இது வந்து மறைமுகமாய் சொல்றதையும் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த நாளுல வந்து நம்ம பூமி வந்து முள்ளை விளைவிக்கும் அப்படின்னு நம்ம ஆதியாகமம் 3ல
ஃபால் ஆஃப் மேன், மனிதனுடைய வீழ்ச்சியினால வந்த அந்த சாபங்கள் அனைத்தும் மாறி போய் முன்னிலைமைக்கு ஆண்டவர் படைத்த அந்த ஈடனிக் ஸ்பிளெண்டர் அப்படின்னு சொல்ற அந்த நிலைமைக்கு திரும்பும். அப்போ ஏசாயா 35:1-2 அதுதான் நம்ம வாசிக்கிறோம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ வந்து சோ இந்த இந்த வசனத்துல நம்ம வனாந்திர தாபரங்கள் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பா இருக்கிறது வந்து அன்னைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய அந்த விவசாயத்துல ஆண்டவர் காட்டின அந்த நன்மைகளையும் குறிக்கிறது. ஒரு சிம்பாலிக்கா அந்த மில்லினியல் ரெயின்ல ஆண்டவர் வந்து எப்படி ரெஸ்டோர் பண்ணுவாரு தேசத்தை, எப்படி இந்த பூமி வந்து மறுபடியும் அது புதுப்பிக்கப்படும் அப்படின்றதையும் அது குறிக்குது. அண்ட் ஃபைனலி 13th verseல மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய இந்த செழிப்பு, அந்த மழை எல்லாத்தினாலையும் பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா செழிப்பா இருக்கிறதுனால ஆடுகள் அநேகமாய் காணப்படுகிறது. The valleys are also covered with grain. பள்ளத்தாக்குகள் எங்கும் வந்து தானியத்தினால் மூடி இருக்கிற ஒரு பிக்சரை பார்க்க முடியுது. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது என்று இந்த சங்கீதம் முடியுது. ஸோ முந்தின வசனங்களை மாதிரியே டேவிட் praises God for his gracious provision through nature. ஆண்டவர் வந்து பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நேச்சர் மேல அவர் சமுத்திரத்தின் அமளியை அமர்த்துகிற தேவனாய் மாத்திரம் அல்ல, நம் அனுதினம் பார்க்கிற இந்த அழகான இந்த பூமி, இந்த நேச்சர், இந்த பாஸ்டர்ஸா இருக்கட்டும், இந்த நம்மை சுற்றி இருக்கிற வைல்டு ஃப்ளவர்ஸ், வனாந்திர தாவரங்கள்ல பூக்கிற பூக்களா இருக்கட்டும், அனைத்தின் மேலையும் ஆண்டவருடைய கரம் இருக்குது அப்படின்றத இந்த சங்கீதம் வெளிப்படுத்துது. ஸோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த அனைத்து பாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைந்து மிகுதியாய் காணப்படும். ஆண்டவர் அப்படியாய் அந்த அபண்டன்ட் ரெயினை அனுப்புவாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரே கொயர் டோன்ல ஆண்டவருக்கு துதி செலுத்துவாங்க. எல்லா நன்மையின் ஊற்று அவர்தான். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வந்து துதிக்கிற ஒரு சங்கீதமாய் இது இருக்கு. அண்ட் நம்ம இதை வாசிக்கும் போது நம்ம மனதுல நமக்கு ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன் இதுல என்ன அப்படின்னா, ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்கிற தேவன். ஒரு ஒரு கடந்த ஒரு மாதமாய் நம்ம வந்து அந்த இம்ப்ரகேட்டரி சாம்ஸ், ஆண்டவர் வந்து அவர் எப்படி அந்த நியாய தீர்ப்பின் சங்கீதம், மனுஷன் ஒடுக்கப்படும் போது, அநியாயமாய் குற்றம் சாட்டப்படும் போது, பொய்யாய் நடத்தும் போது கர்த்தர் எப்படியாய் விடுவிக்கிறார் என்று சொல்லி அந்த ஆங்கிள் பார்த்துட்டு இருந்தோம். சோ சங்கீதக்காரர் இப்போ அனுதின வாழ்க்கையில ஆண்டவர் படைத்து கொடுத்திருக்கிற இந்த பூமியில அவர் வந்து அவருடைய கிரியைகள் மூலமாய் அவர் எப்படியாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பூக்களை பார்க்கும் போது, ஒரு கார்டனை பார்க்கும் போது, ஒரு மலை பூக்கள் மலை தாவரங்களை பார்க்கும்போது அனைத்திலையும் ஆண்டவருடைய அந்த குட்னஸை நம்ம பார்க்கிறோம். அண்ட் அதே நேரத்துல அவர் படைத்து கொடுத்த இந்த உலகத்தை, இந்த என்வாயன்மெண்ட்டை நம்ம எப்படி பாதுகாக்கணும் என்பதையும் நம்ம இதுல மனதுல நிறுத்த கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவர் யோவான் 6 சொல்லும் போதே நீங்க அந்த ஃபீடிங் த 5000ல நீங்க ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள். டோன்ட் வேஸ்ட் த ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றத ஆண்டவரே அழகாய் அவர் போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ we are not to waste the precious land and the resources. அது வாட்டரா இருக்கட்டும், ஆண்டவருடைய அந்த கிரீனரியா இருக்கட்டும், ஆண்டவர் படைத்து கொடுத்திருக்கிற அனிமல்ஸா இருக்கட்டும், இல்லை என்றால் நம்ம தப்பாய் பிரயோகித்து அந்த ஓசோன் லேயரை பாதிக்கிற காரியங்களா இருக்கட்டும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற அனைத்து காரியங்களையும் நம்ம ரொம்ப ப்ரெஷியஸா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவை அனைத்தும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் கரம் இருக்கு. ஸோ நம்ம அனைத்திற்கும் உக்ரானத்துவம். We are stewards for all his precious gifts on the land we are made to live. அப்படின்றதையும் இந்த சங்கீதம் மிக அழகாய் நமக்கு எடுத்துரைக்கிறது. Thank you very much. Praise God.
you, sister. Brother Krishna Kumar, brother, can you do the closing?